யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இந்நேரம் இனிய வணக்கம். இன்றைக்கு நாங்கள் ராசவல்லி கிழங்கு வச்சு ஒரு கூழ் காய்ச்ச போகிறோம். வாங்கோ பார்ப்போம். ராசவல்லி கிழங்கு யாழ்ப்பாணத்தில் ராசவல்லி கிழங்கு வந்து இந்த உருண்டியாக வர்றது குறைவு. அது ஒரு நெளிவாக தான் வரும். நாங்கள்லாம் எல்லாம் படிவாக இந்த இடியலுக்குலாம் படிவாக கழுவி வெட்டி எடுக்கணும் சீவி. இப்போ இது 2 கிலோ கிழங்கு, ஒரு தேங்காய், சீனியெல்லாம் நாங்கள் எங்களோட ருசிக்கு தான் போட போகிறோம். அந்த நம்மளாக ஒரு பலகாரம் செய்கிறோம்டா 2 கிலோவுக்கு 1 கிலோண்டு போடுவோம். நாங்கள் ருசி பார்த்து தான் போடுவோம். வாங்கோ. இப்போ நாங்கள் இதெல்லாம் வடிவாக கிழங்க கழுவி மண் இருக்கும், அதை கழுவணும். வடிவாக கழுவி சீவி சின்ன சின்ன துண்டாக எடுக்கணும். தேங்காயை உடைச்சி திருவி பால் எடுக்கணும். எப்படியா இருந்துட்டு தான் நாங்கள் காய்ச்சுவோம். அதை கொஞ்சம் வடிவாக காய்ச்சதுக்கு பாலெல்லாம் கொஞ்சம் கூட விட்டு தான் காய்ச்சுவோம். சீனி இவ்வளோத்தையும் செய்து போட்டு உங்களுக்கு காட்டுறோம். இந்த கிழங்க சின்ன சின்ன வெட்டி கழுவி போட்டு கொண்டுருக்கிறோம். கையில் எண்ணெய் பூசிக்கொண்டே செய்யுங்கோ. எண்ணெய் பூசாட்டி உங்களுக்கு சுனைக்கும். இந்த ஆரம்ப சின்ன பிள்ளைகள் செய்கிறேன்டா நீங்கள் ஆரம்ப சமையல்காரர் க்ளவுஸ் போடுங்கோ. இதை இப்படி வெட்டி இந்த தோள்களையே எடுங்கோ. இப்படியே எல்லாத்துக்கும் இந்த தோலையும் எடுத்துட்டு நாங்கள் சேர்ந்து சமைக்க துவங்குவோம். இப்படியே எல்லாத்தின் தோலையும் வெட்டுங்கோ. வாங்கோ. இப்போ நாங்கள் இதை பார்ப்போம். இது சின்ன சின்ன கிழங்க கழுவி 2-3 தண்ணியில் வடிவாக தேய்ச்சி கழுவி சின்ன வட்டி கொண்டுட்டோம். தேங்காயம் ஒரு தேங்காயை பால் புழிஞ்சு 1ஆம் பால் 2ஆம் 3ஆம் பால் எடுத்து வச்சுருக்கிறோம். சீனியையும் போத்தலால் மாற்றி பள்ளி போடுறது சும்மா சட்டிக்கில் போட்டு வச்சுட்டோம். உப்பு கொஞ்சம், மற்ற தண்ணி இவ்வளோ தான் வேணும். வாங்கோ எப்படி காய்ச்சிறான்னு பார்ப்போம். இந்த கிழங்க நாங்கள் இப்போ நாங்களும் கிழங்கு சட்டிக்கெலாம் போட்டுட்டோம். இந்த சட்டி இந்த கிழங்குண்ட மட்டத்துலேருந்து ஒரு இவ்வளோத்துக்கு தான் தண்ணி கூட விடுங்கோ. கணக்க விட்டிங்கன்னா கிழங்கு மசியாது, அப்படி ஒரு பூக்காது. கிழங்கு அவிஞ்சு ஒரு மாந்தோன்னு மட்டும் சொல்லுவோம். நம்ம என்ன அப்படி செய்யாது. நீங்கள் கணக்க தண்ணி விடாதீங்கோ. இது இவ்வளோ தண்ணியும் காணும். நாங்கள் இதுக்குள்ள கொஞ்சம் உப்பு போடுவோம். உப்பு போடுறதுக்குள்ள கிழங்குக்கு இது அவியும்னு சொல்லணும். மற்றது இனிப்பு நாங்கள் எப்போவும் இனிப்பு காய்ச்சிக்கலாம் கொஞ்சம் உப்பு போடணும். இதை நாங்கள் மூடி போட்டு அவிய விடுவோம். இது இப்படியே நீங்கள் ப்ரெஷர் குக்கர் மூடி விடுங்கோ. நாங்கள் இப்போ சும்மா தான் அவிக்க போகிறோம் உங்களுக்கு காட்டுறதுக்காக. இடையில கிளறி காட்டுவோம். இப்போ நாங்கள் இதை மூடி விடுவோம். நல்லா கொதிச்சு பொங்க கொதிச்சோன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு மெல்லிய நெருப்பில் விட்டிங்கன்னா தான் அது அப்படியே கிழங்கு பிரிஞ்சு வரும். அதுக்கு பிறகு இப்போ என்ன செய்வோம். எங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் தை பிறந்தா மரவள்ளி அந்த பனங்கிழங்கு ராசவள்ளி கிழங்கு எல்லாம் அந்த அப்போ தான் வரும். பங்குனி முடிய இப்போ இந்த அதுகளெல்லாம் அருமையாக போயிடும். தையிலேருந்து பங்குனி மட்டும் நிறைய கிழங்குகள் எடுக்கலாம். ராசவல்லி கிழங்கு, பனங்கிழங்குகள். இப்போ நல்லா கொதிக்க செஞ்சிட்டு வாங்க திறந்து பார்ப்போம். கொதிக்குது. இப்போ கொதிச்சு கொண்டு தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் இன்னும் ஒரு 5 நிமிஷம் பிடிக்க விட்டுட்டு தான் நல்லா விடணும். நல்லா கொதிக்க துவங்கி 5 நிமிஷம் நல்லா பொங்க கொதிக்க விடுங்கோ. இப்போ நாங்கள் கொதிக்க துவங்கி சரியா 5 நிமிஷம் விட்டுறாங்க. 5 நிமிஷம் விட்டாங்க. இனி நாங்கள் இதை தணலில் விட போகிறோம். தணலில் விட்டோம்னா அப்படியே இந்த கிழங்கெல்லாம் மாந்தி கொண்டு பூத்த மாதிரி வரும். மசிக்கிறது சுவாம். இப்போ நீங்கள் அடுப்பை நல்லா குறைச்சி அடியில் கொண்டே விடுவோம். இது நல்ல மெல்லிய நேரத்தில்
அது ஒரு 5 நிமிஷம் விடுவோம். அப்படியே விடுவோம். இது 5 நிமிஷத்தால் இப்படியே எடுத்து மசித்து பால் சீனி அதில் போடுவோம். இப்போ நாங்கள் தணலில் விட்டு மெல்லிய நெருப்பில் விட்டு 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ நாங்கள் இது எடுத்தோம்னா நல்லா இப்போ கையை நல்லா மசிங்கோ. இவ்வளோத்துக்கு மசிக்கணும். உங்களுக்கு இதுக்குள்ள வச்சு மசிங்கோ, இல்லாட்டி இதை வலித்து இன்னொரு சர்வச்சட்டிக்குள்ள வச்சு மசிங்கோ. அப்படி கிடைச்சா கொஞ்சம் ஆற விட்டு மிக்சியில் ஒரு சுற்றுங்கோ. இப்போ நாங்கள் இதை இப்படி எல்லாத்தையும் மசிச்சு போட்டு எல்லாம் மசிக்கணும். மசிச்சா தான் நல்லா இருக்கும். கட்டியல் வாயில் தட்டுப்பட்டால் பிள்ளைகளும் சாப்பிடாயினா. அடுப்பு மெல்லிய நெருப்புலாம் இருக்குது. அப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்படி இல்லையாண்டா நீங்கள் கண்ணீர் ஜெல்லுமெண்டா அதை நிப்பாட்டி போட்டு மசிச்சு போட்டு பேருந்து போடுங்கோ. இது அந்த தணலில் விட்டபடியாக எல்லாம் அப்படியே பூத்து போயிருக்கு. மசிச்சு கொண்டே போகும். இப்போ நாங்கள் இதை நல்லா மசிச்சுட்டோம். மசிச்சு இப்போ 2ஆம் 3ஆம் பாலை நாங்கள் இதுக்குள்ள விட்டு மசிக்க போகிறோம். இன்னும் இப்போ 2ஆம் 3ஆம் பாலை விட்டு நல்லா கரையுங்கோ. நீங்கள் இப்போ அடுப்பை கூட்டி விடுங்க. இப்போ நீங்கள் இதுக்கு அளவான சீனியை போட போகிறீங்க. இப்போ இதுக்கு அளவாக ஒரு கொஞ்சம் சீனியை முதல் போடுங்க. இதை நாங்கள் போட்டுட்டு நல்லா கலக்கி போட்டு வீட்டில் உங்களுக்கு வெத்தக்கார அரும்பு இருந்துச்சுன்னா இதை நீங்கள் ஒரு கொஞ்சத்தையும் அப்படியே அள்ளி வையுங்கோ. இந்த சீனி காணும் அவைகளுக்கு கனக சீனி போடாதீங்கோ. நாங்கள் இதுக்குள்ள அவைகளுக்கு முதல் பாடு விடுவோம். இதை அவைகளுக்கு எடுத்து வச்சுட்டு நாங்கள் இப்போ சீனி கலக்க போகிறோம். இப்போ நாங்கள் இது சீனி சாப்பிடாத ஆக்களுக்கு கொஞ்சம் குறைவான சீனியோடு எடுத்து வச்சுட்டோம். நாங்கள் மற்றாக்களுக்கு பிள்ளைகளுக்கும் மற்றாக்களுக்கு நாங்கள் சீனியை கொஞ்சம் கூட போகிறோம். அது நீங்கள் உங்களோட ருசியை இப்போ இந்த இடத்துல போட்டுவிட்டு சாப்பிட்டு பாருங்கோ. சீனி அள வேண்டாம் நிப்பாட்டுங்கோ. காணாண்டா போடுங்கோ. அநேகமாக காணக்கூடியதான் இருக்கும் இந்த சீனி. இதுக்கு இப்போ நாங்கள் முதல் பாலையும் விட போகிறோம். சீனி போட்டோன்னா கொஞ்சம் தண்ணியாக வரும். சீனியை விட்டு நல்லா கரைச்சிட்டோம். இந்த நேரத்தில் நீங்கள் அதில் சீனியோட ருசியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சீனி காணக்கூடியதாக இருக்கும். இப்போ இதில் நீங்கள் சீனி காணாட்டி இன்னொரு கரடி சீனி போடுங்கோ. ருசி பார்த்து தான் சீனி போடுறது. கரைக்கையும் போடாதீங்க. கொஞ்சம் வேண்டாலும் பிள்ளைகள் சாப்பிடாதீங்க. இதே எல்லாம் நல்லா கரைஞ்சா பிறகு நாங்கள் இதுக்குள்ள இந்த முதல் பாலை விட போகிறோம். அதுக்கிடையில் நாங்கள் முதல் எடுத்து வச்ச அந்த கிழங்குக்குள்ள கொஞ்சம் பாலை விடுவோம். இது பின்னே உடனே சாப்பிட்றபடியே தான் இப்படி பச்சை பாலாக விடலாம். சூடு இருக்குது. அப்போ சூட்டோடு கலந்து விடுங்க. பின்னேரம் வைக்கிறாண்டா அந்த பால் புளிச்சுப்போம். இது உடனே சாப்பிட போனோம். மறுபடியாக இப்படி செய்து போட்டு கொடுங்க. மிச்சதுக்கு பாலை விட்டுட்டு அந்த பாலை கழுவி சட்டியையும் கழுவி அதையும் விடுங்க. இது கொஞ்சம் தலை இறுக்கி பதமாக உங்களுக்கு வரும். ஒரு கொதிக்க விடுங்க. ஒருக்கா உங்களுக்கு நுரை வச்சு பொங்கிச்சேண்டா அப்படியோ அடுப்பை நிப்பாட்டி விடுங்க. தெரியும் ஒருக்கா பொங்கி கலகலன்ட்டு கொதிக்கல அடுப்பை நிப்பாட்டுங்க. வாங்க இப்போ சுரப்பம் பொங்குது. இனி காண நீங்கள் நூற்றி விட்டீங்கன்னா அடுப்பை நிப்பாட்டி விடுங்க. கொஞ்சம் தலை இருக்கும். நீங்கள் எப்படித்தான் மசித்தாலும் 1-2 சின்ன கட்டியல் வரத்தான் பார்க்கும். அதை நீங்கள் பார்த்து மசியுங்கோ. இதை இப்படியே அடுப்பை நிப்பாட்டி 5 நிமிஷம் வச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி இறுகி வரும். நிப்பாட்டுங்க அடுப்பை.
சூடு ஆறு மட்டும் இப்படியே விடுங்கோ. அதுக்கு பிறகு திறந்து எடுங்கோ. இப்போ வாங்கோ திறப்பம். இதே மாதிரி செய்து பாருங்கோ. இப்படியே வேணும்.